செஞ்சுட்டு வானு கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன இவ்வளோ காணையில? அவ வரப்போ வரட்டா, அதுக்குள்ள நம்ம இந்த தட்டில் உள்ளதை தின்னு காலி பண்ணுவோம். ஏன் தங்கச்சி வருவான்னு எதிர்பார்த்தா கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி இந்த சின்ன பொண்ணுல வரா. முதல்ல பிரியாணியை மறைச்சி வைப்போம். ஏக்கோ நீங்க எங்கேயா இருக்கிய? வேற நான் எங்க இருப்பேன்னு நீ நினைச்ச? நான் ஒன்னையும் நினைக்கிறக்கா, நான் இந்த பக்கமா போனேன்னா அதான் உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டால அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே? என்னக்கா புது வாசனையா இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையே. உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்க மாட்டான், அதான் தெரிய மாட்டேங்குது. சரி சரி, எனக்கு தெரியண்டா. உன் மாமியார் ஒன்றையும் தேட போகுது, நீ வீட்டுக்கு போ. இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா நீ இங்கிருந்து போயிருவியா? கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சோடனே நான் இங்கிருந்து போயிடுவேன். அதுக்கு பிறகு இங்க எனக்கு என்ன சொல்லி பாத்துட்டியா? இங்க இருந்துதான் அந்த வாசனை வந்துச்சு. ஐ பிரியாணி இப்ப தெரிஞ்சிட்டல. போமா போ போ. மனசுல ஜேம்ஸ் அதாங்கிற நினைப்பு வீலுக்கு. இப்ப என்ன பத்தி என்னடி சொன்ன? சமையல்ல உங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். என் காதுல ஏதோ சாதாரண விழுந்துச்சு. ஏக்கா நான் சதான் சொல்லல, சமையல் தான் சொன்னேன். இந்த பிரியாணியெல்லாம் நீங்களா செஞ்சிய? ஆமா, நான் தான் செஞ்சேன். அதுக்கு என்ன இப்போ? கொஞ்சோல எனக்கு டேஸ்ட் பண்ண தருங்களா? அதான பார்த்தேன். வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, என்ன வாயை திறந்து கேட்கலேன்னு. அப்ப நான் வந்தோடனே கேட்டிருந்தா தந்திருப்பீளோ? இப்போ கூட கேட்டுப்பில்ல, கொஞ்சம் குனி பாப்போம். பிரியாணி தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்க, அதுக்காக என்ன அடிக்கணும்னு நினைக்காதுங்க. தர முடியாது போ. ஐ பிரியாணி ஒத்தையில வந்து மூக்கு முட்டை தின்னுபுட்டு இப்போ வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு சட்டி எடுக்க போற? ஆமா, நான் மூக்கு முட்டை தின்னுபுட்டு சட்டி எடுக்க தான் போறேன். நீ போய் மூக்கு முட்டை தின்னுபுட்டு பெட்டி எடுத்துட்டு வா. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் அதை தான் செய்ய போறேன். ஏக்கா நான் இதுல உட்கார்றேன், நீங்க இலைய போட்டு எனக்கு பிரியாணி வச்சுதாங்க. சின்ன பொண்ணு, நீ என்ன பிரியாணி சாப்பிட்டுட்டா வீட்டுக்கு போற? இன்னும் சாப்பிடலக்கா. உங்க வீட்டுல போய் நாம எல்லாரும் சாப்பிடறதுக்கு இலைய வெட்டிட்டு வா. ஏக்கா பிரியாணி சூடா தானே இருக்கு? சூடா தான் இருக்கு. நம்ம இதுல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவோம்க்கா. உமா இதுல உட்காரு. சீலா கொஞ்சம் இங்க வா. வரேன்க்கா. நீ இதுல இரு, நான் கடை என்னன்னு கேட்டு வரேன். சரிக்கா. ஏடி இங்க வந்து இலைபிடி. எத்தனை இலையடி வெட்டிட்டு வந்திருக்க? நல்ல இலையா வெட்டிட்டு வந்திருக்கியா? கேள்வி கேட்டது போதும், கீழே விழுந்துடாம எப்படியா? கொண்டா 1 2 3. என்னடி 3 இலை மட்டும் கொண்டு வந்திருக்க? கிடைச்சது லாபம்னு கொண்டு போய் அதை விட்டு விட்டு 3 இலை கொண்டு வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம 4 பேர் இருக்கோம், எப்படி 3 இலை பத்தோம்? அங்கே ஏற்கனவே அக்கா ஒரு இலை வச்சிருக்கவ, அதனால நம்ம 4 பேத்துக்கும் காணும். எல்லா இலையும் நம்மளே எடுத்துட்டோம்னா அவளுக்கு என்ன பண்ணுவ? ரொம்ப தான் அக்கறை உள்ளவ மாதிரி பேசாத. அவ்வளவு அக்கறை உள்ளவா உங்க வீட்டு வாழைக்கண்ணுல இருந்து இலை வெட்டிட்டு வர வேண்டியது தானே? எங்க வீட்டு கண்ணுல போய்க்கு நான் இப்ப இலைய விட்டுனோம்னா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இலை கிடைக்காதுல்ல. நான் எங்க வீட்டு கண்ணுல இருந்து 3 இலை வெட்டி கொண்டு வந்திருக்கேன். நீ ஒரு இலை வெட்டிட்டு வர்றதுக்கு யோசிக்க. சரியான சுயநலவாதி. நீயே ஓசில பிரியாணி திங்கன்னு இங்க வந்திருக்க. என்னமோ பெரிய பொதுநலவாதி மாதிரி பேசுக. நான் ஓசில பிரியாணி திங்க வந்தாலும் 3 வாழை இலையை கொண்டு வந்திருக்கேன். நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க? பீசின கையும் பெருங்கையுமா தானே வந்திருக்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிரியாணி திம்பாவ காணும். என்னம்மா செய், கொடுக்காதன்னு சொன்ன நீ என்ன கேட்க போற? இவ்வளவுக்கு இவ்வளவு நாளும் உன் வீட்டு சாப்பாடு தான் அள்ளி கொடுத்த. ஆனா இப்போ என் வீட்டு சாப்பாடையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் பைய பேசுக்கா. அவளை காதுல விழுந்து நான் அப்புறமா கோச்சிட்டு போயிட போறாள்வ. யாரு அவளெல்லாம் கோச்சிட்டு போறாள்வ? கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எவ்வளவு நேரமா இலைய போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பிரியாணியை கொண்டு வைக்கலாம். பிரியாணியை ஆறதுக்குள்ள இலையில கொண்டு வைங்க. கதையை அப்புறமா விடுங்க. கல்வெல்ல கொண்டு போய் கொடு. சீலக்கோ நீங்களும் அங்கே வந்து இருங்க, உங்களுக்கு ஒரு இலையை போட்டிருக்கோம். நீனு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். உமா, நான் போட்டிருக்க மாதிரி தான் இலையை போடணும். நீ தப்பா இலையை போட்டிருக்க. நான் போட்டிருக்கிறது தான் சரி, நீ தான் தப்பா போட்டிருக்க. அங்க என்ன நடக்குது? 2 பேரும் இலைய பிச்சு தின்னுவிடாதுங்க. நான் பிரியாணி கொண்டுட்டு வாரேன். என்கிட்ட எடுத்துட்டாக்கா நான் கொண்டு போய் வைக்கேன். நீ போய் உட்காரு, நான் கொண்டுட்டு வரேன். இதுல உட்காருங்க. நம்ம 2 பேரும் இலைய போட்டிருக்கிறது தப்புன்னு சொல்லுக்காக்கா. தப்பா தாண்டி இலைய போட்டு வச்சிருக்க. இதே மாதிரி போடக்கூடாது, அவ போட்டிருக்க மாதிரி தான் போடணும். இதே மாதிரி இலைய திருப்பி போடு. உன் இலைய கொஞ்சம் தள்ளி வை. இவ்வளவு தான் என்னால இங்க தள்ளி வைக்க முடியும். இங்க கொஞ்சம் இலைய தள்ளி வை. சீலக்கோ உங்க அக்கால பிரியாணி கொண்டு வர சொல்லுங்க. பிரியாணி கொண்டுட்டு வா. எடுத்துக்கிட்டு இருக்கேங்களா? கொண்டு வரேன். அங்க இருக்கிற எல்லா சட்டியும் இங்க கொண்டு வந்தாக்கி சொல்லுங்க. அப்புறமா அவையிலையும் இதில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. நீ எதுவும் பேசாத, நான் கட்ட சொல்லுவேன். எல்லா பிரியாணியும் இங்கே எடுத்து வச்சுட்டு நீனும் உட்காந்து சாப்பிடும். என்னாலலாம் தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது. நீங்கள் 3 பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் தட்டில் சாப்பிடுக்கேன். எனக்கு போதும்க்கா. லெக் பீஸ் வேண்டாம் எடுத்துருக்கா.
சிலாக்கா எனக்கு தங்கலாம். இந்தாவுமா, நல்லா இருக்கு சிலா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே எல்லாத்தையும் அவளுக்கு அள்ளி அள்ளி கொடு. ஏக்கோ ஆடு செடியெல்லாம் கடிச்சிட்டு இருக்கு. அவளோட ஏசனோடனே நல்லா பேச்ச மாத்து. ஏக்கோ பேச்ச ஒன்றும் மாத்தல, உண்மையிலே அங்கே ஆடு கடிச்சிக்கிட்டு தான் நிற்கிது. சூ ஓடிப்போ. ஏக்கோ எங்களுக்கு பிரியாணி வைக்கல. அப்படியே கோவத்துல போறாத, இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. அக்கா வர நேரமா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க. உன் பக்கத்துல தானே இருக்கு, எடு. இப்போதைக்கு இவ்வளோ காலம், அப்புறமா கூட வந்து எடுக்கலாம். எடி சட்டி கொஞ்சம் இங்க இழுத்து தாயா. உனக்கு வேணா நீ எடுத்துக்க. அவ கேட்கல, எடுத்து கொடு. சரிக்கா, எடுத்து கொடுக்கு. மனுஷியா ஒரு நிமிஷமாவது நிம்மதியாக உட்காந்து சாப்பிட விடுகாள்வளா? ஏன் தான் இப்படி பண்ணுகாள்வளா தெரியல. நீங்க முன்னேறதுக்கு இலைய வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிய, சாப்பிடுங்க. ஒழுங்கு மரியாதையா ஆட்டை கட்டி போட்டுரு, அப்படி இல்லைன்னா அடுத்த பிரியாணி அதுதான். என்னது இது, இலை மட்டும் இருக்கு, பிரியாணி காணையில? எல்லா பிரியாணியும் வயிற்றுக்குள்ள விட்டு இலைய மட்டும் இதுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கேன், அதையும் ஜன்னல திங்க வேண்டியது தானே.